ஓம் அப்படிங்கிற மொழிப்பே உயிரில் நமக்கு வழக்கும் அறிவு ஞானத்தை கொடுக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்குங்கய்யா சிவாய நம ஓம் நாராயணாய அப்படிங்கிற மந்திரங்களை நம்ம இதெல்லாம் பேசணும்? இப்போதானம்மா சொன்னேன், ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாயா, ஓம் சக்தி, இது மூணுமே எனக்குள்ளேயே இருக்கிறது. நான் வழிபடுறது கோவிலாக போய் வழிபடல. ஏன்னா ஓம் நமோ நாராயணா என்னை காப்பாற்றப்பா, என் மூச்சாக இருக்கிற நீ. ஓம் சக்தி குண்டலி சக்தியாக என் உடலில் உஷ்ணத்தை சீராக வச்சுக்க அம்மா தாயே அப்படின்னு சொல்கிறேன். ஓம் நமச்சிவாயா, அப்பா நான் நல்லா பேசணும், எனக்கு ஒளி வரணும், தொத்துவாய் ஆகிடக்கூடாது, அதுக்கு நீ தான் துணை வேணும். ஓம் நமச்சிவாயா. அப்போது முப்பொருளையும் நான் வழிபட்டு தான் வணங்கி தான் வாழறேன். இந்த முப்பொருள் இல்லைன்னா நான்ன்றது ஒன்று இல்லை இல்லையா? நான்ன்றது என்னோட இருக்கணுமே தவிர நான்ன்றது ஊமேல பாயக்கூடாது. அது ஆணவத்தினுடைய உச்சம் இல்லையா? ஆனால் நான்ன்றது ஒன்று இல்லைன்னா நீன்றது ஒன்று இருக்க மாட்டேன் இல்லையா? என்கிட்ட ஒருத்தர் வந்தார், சாமி நான் என்றமே அது ஆணவம் இல்லையா? இல்லைப்பா, அறியாமையில் ஆணவம்னு சொல்லு. நான்ன்றது ஒன்று இல்லைன்னா நீன்றது ஒன்று இருக்க மாட்டேப்பா அப்படின்னு. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய வாழ்வு நடக்கும். நான் என்ற ஆன்மா போச்சுன்னா எனக்கு வாழ்வு இல்லை. அதே மாதிரி நீன்ற ஆன்மா நான்ன்றது இருந்தால் தான் உன்னை பார்க்க முடியும், உன்னை அறிய முடியும். நான் இல்லை, நான் உன்னை எப்படி அறிய முடியும்? முடியாது. அப்போது நான் அவசியம். இந்த நான்ன்றது எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்? பல பேருக்கு அன்பு செய்கிற நானாக, பல பேர் அடக்கிற நானாக இருக்கக்கூடாது. அது ஆணவத்தினுடைய உச்சம். அது அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10,000 ரூபாய் உத்திராட்சம் போட்டு போகிறேன் வேணாம், ஒரு 10,000 ரூபாய் உத்திராட்சம் போட்டு என்ன பண்ண போகுது? அது வந்து கடவுள் வந்து அந்த உத்திராட்சத்தை என்னப்பா நீ இவ்வளோ உத்திராட்சம் போது நீ தான் முதல்ல வா, நான் லைனில் போட்டு போகிறேன் டோக்கனாக சொல்லு. ஆனால் பட்டையாக உடம்பெல்லாம் பூசிக்கிறான் விபூதி, நெத்தியில் நீரிடணும், அது நிஜம். ஆனால் உடம்பெல்லாம் எதுக்கு பூசிக்கிறான்னு எனக்கு தெரியாதுமா, பூசிக்கிறான். ஆனால் கடவுளை பற்றி தெரியும். கடவுளை பற்றி உணர்ந்தவனுக்கு வந்து எந்த விதமான ஆடம்பரத்துக்கு அவன் அடிமையாகவே மாட்டான். கடவுளை உணராதவன் 1000 விஷயத்தில் அடிமையாயிடுவான். எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான். கடவுளை கண்டவனுக்கும் கடவுளை அனுபவிச்சவனுக்கும் எந்த ஆடம்பரத்துக்கும் அடிமையாக மாட்டான். அவனா நானா அப்போ நீங்களா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இருக்கணும் தான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் என்ன கூட வதனி கேட்டாங்க, சாமி 7 கோடி பேர் உங்களை கடவுளாக கும்பிட்டுன்னுக்குறாங்க, உங்களுக்கு அந்த புகழை பற்றி மனசில் எதுவும் மாறலையான்னு. என்னை புகழறாங்கன்னு நான் நினச்சா தான் அது எந்த என் மனசில் பூர்வம். நான் சொல்ல வேண்டியது என் கடமையை சொல்லின்னுக்கிறேன். அவன் புகழ்ந்தா எனக்கு என்ன, புகழ்னா எனக்கு என்ன, அப்படி நினைக்கும் போது அந்த புகழில் நான் மாட்டிக்கல. ஏன்னா போதை இருக்குது தெரியுமா? அது மதுவில் மட்டும் இல்லை, போதை மங்கையில் இருக்குது, போதை மதுவில் இருக்குது, போதை புகழில் இருக்குது, போதை பணத்தில் இருக்குது. இது எல்லாம் ஒரு விதமான போதைகள். இந்த போதைகள் தலைக்கு ஏறி போச்சுன்னா அவன் மனுஷனாகவே வாழ முடியாது இல்லையா? ஆனால் இந்த போதைகள் எது இருந்தாலும் வெளியவே விட்டுட்டான்னா அவன் மனுஷனாக வாழ்வான். நான் எந்த போதைக்கும் அடிமையாகிறதில்ல, அவன் ஒருத்தனுக்கு தான் அடிமை. நான் அப்போ நீங்கள் சிவனருள் பெற்றவர்னு சொல்லாமா, இல்லை முருகனருள் பெற்றவர்னு சொல்லலாம்? நீ யாரெல்லாவது பெற்றான்னு சொல்லிக்கோ, ஆனால் நான் சொல்லிக்கிறது இல்லை. ஒருத்தன் இங்கே வந்தான், பத்துக்கான்னு எதையோ பேசின்னு பேத்தி விட்டேன்ப்பா, நீ போ, நீ ஆன்மீகத்துக்கு லாய்க்கு கிடையாது. இப்போ இங்கே வருவன் என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணுன்னா உபதேசம் பண்ணணும். இல்லை எல்லாம் தெரிஞ்சவன் இங்கே வர வேண்டியது கிடையாது, அவனுக்கு தான் தெரியும் எங்கே நேரத்துக்கு வரணும் இல்லை. ஆனால் வந்துட்டு சும்மானா யாராவது கேட்டுனப்பான் தப்பான். நான் நீ போப்பா, நீ இங்கத்துக்கு லாய்க்கு போட மாட்டேன், நீ பெரிய பெரிய இடம் போகணுன்னு அமைச்சிட்டேன். இப்போ அவன் என்ன பண்ணுறான், பட்டை உபதி போட்டுனா கயத்தில் ஒரு மணி போட்டு நான் உபதி சித்தேன். எப்போவுமே அடுத்தவனுடைய புகழ்ச்சி அடுத்தவன் சொல்லணுமே தவிர நானே என் புகழை சொல்லின்னு கூடாது. நானே என் புகழை சொல்கிறேன்னா நான் நயா பைசா கூட உதவாதவன்னு அர்த்தம். உலகம் சொல்லணும்டா.
உலகம் சொல்கிற மாதிரி நீ நடக்கணுன்றாங்க. அப்போ தான் உலகம் சொல்லும். உன்னுடைய செயல் எல்லாம் உலகத்துக்காக இருக்கணுமே தவிர உனக்காக இருக்கக்கூடாது. இது சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இல்லையா? இப்போ நான் செய்யறதெல்லாம் சுயநலம் தானே, ஒன்றும் பொதுநலம் கிடையாது. ஆனால் எல்லாம் பொதுநலம், ஒரு பொதுநலமும் கிடையாது, எல்லாம் சுயநலம். ஆனால் இந்த சுயநலத்துக்குள்ள ஒரு பொதுநலம். நான் புகழ் பெறுறேன், அந்த புகழால் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது சுயநலத்தில் இது ஒரு பொதுநலம். ஆனால் பொதுநலம் பொதுநலம் சொல்லி சுயநலத்துக்கு பயன்படுத்தி கூடாது, அது தேச துரோகம். அதனால் அந்த மாதிரி வாழக்கூடாது. ஆனால் உலக விஷயத்தில் எவனா எப்படியாவது வாழ்ந்துன்னு போட்டோம். ஆனால் கடவுளை உண்மையாக கடவுளை சத்தியத்தில் நோக்கி பயணம் பண்ணுற அதுக்கெல்லாம் விருப்பமே பட மாட்டேன். எவ்வளோ பேர் பணம் கொடுக்குறாங்க, கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா நம்ம கொடுக்க முடியும்? நிச்சயமா இல்லை, கொடுக்க முடியாது. அப்போ வந்துதா அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கே சீர் செய்தணும். இதுதான் என் குறிக்கோள். ஏன்னா என்னுடைய சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு, அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு 25,000 ரூபா பென்ஷன் வருது. அதுக்கு மேலே நான் என்ன சாப்பிட போகிறேன்? அப்போது இப்படி பேசுகிறதால பல பேர் எனக்கு உதவி செய்கிறாங்க. அந்த பல பேர் உதவிக்க நான் இருக்கும்போதே இதை சீராக்கி வச்சுட்டேன்னா பலாயிரம் பேருக்கு அந்த உதவிகள் பயன்பெறும். அதனால் அந்த பாவங்கள் அழிக்கப்படும். ஏன்னா ஒரு மனிதன் தனித்து இருக்கிற வரைக்கும் அவன் பாவம் அழியாது. ஒன்று அவன் கடவுள் கூட இருக்கணும், இல்லை தர்மத்து கூட இருக்கணும். அப்போ தான் மனுஷனுடைய பாவத்தை அழிக்க முடியும். இங்கே தர்மம் பண்ணுறவங்களுடைய பாவமும் அழிஞ்சிடும். ஏன்னு சொன்னால் பலாயிரம் பேர் மனங்கள் இங்கே வருது, கோவிலுக்கு போவாங்க. என்னப்பா கோயிலுக்கு போனேன்னு, ஏங்க நான் சாமி கும்பிட்றனோ இல்லைங்க, மகான்கள் நடந்த பாதையில் நடந்தால் எனக்கு புண்ணியங்க. அந்த மாதிரி பல மகான்கள் இங்கே வருவான், பல ஆன்மீகவாதிகள் வருவான், பல நல்ல உள்ளங்கள் வரும். அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் பண்ணுறவங்களுக்கு. அதை தான்மா சொல்லிங்கிறேன், அதை தான்மா செய்துங்கிறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் கடவுள் தர்மத்தை நிலைநிறுத்த அவதரிக்கிறார்னு சொல்றாங்க. அப்போ உங்களை கடவுள் அவதாரம் சொல்லலாமா? ஐயோ அவ்வளோ பெரியாரா நமக்கு ஏம்மா வம்பா போயிடுமா? அது மனிதன் அவனுடைய வாழ்க்கை இதை சாதிச்ச நீ நல்லா சம்பாதிச்ச, நிறைய ஒரு 100 கோடி வச்சுக்கிறேன், நல்லா நீ சாப்பிட போகிற. ஆனால் எனக்கு 100 கோடி இருக்குதுங்க, எனக்கு மரணம் கிடையாது, அவர் ஒன்றே இல்லை இருக்குதுறாரு, அவர் செத்து போயிடுவாருன்னு வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்ல, அவர் வாழ போகிறாருப்பா 100 வயசு. ஏடா அவனை விட துட்டு இல்லாதவனை விட துட்டுகிறவன் தாண்டா பொட்டுன்னு ஆட்டாட்டங்களை சாவர. அப்புறம் 100 கோடி எங்கடாங்க காப்பாற்றும்? கடவுள் நினைச்சால் மட்டும்தான் ஒரு மனிதனால் வாழ முடியும். வைத்தியை நினச்சி வாழ்ந்துட முடியாது. வைத்தியை நினச்சி வாழ்ந்தான்னா வைத்தியம் மட்டும் ஒருத்தவங்க சாக மாட்டான். ஏன்னா அவன் ஏற்றுற மருந்தை கடவுள் உள்ளேருந்து ஏற்றுக்கினா தான் ஏற்றுக்குவான். மருந்து ஏற்றுக்குச்சுங்க, அது போச்சு பாருங்கணும். கடவுள் அதை ஏற்றுக்கல, வெளித்தாள்னா ஏங்க ஓமாங்க மருந்தை ஏற்றுக்கலாம், அவள் தாங்க அவர் துபாய் போட்டு வருங்க அப்படின்னு. அப்போது இறைவன் உன்னுடைய உடலுக்குள்ளே வாழ வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டம், மாட்டங்கள், பாட்டங்கள் எல்லாமே. இறைவன் உன்னை விட்டு வெளியே போனான்னா நீ இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். இருக்கும்போதே இறைவனை நாடிடு. அதுக்காக தான் இந்த உடல் அமைப்பு வந்தது. அதை மறந்து நீ பணமோ வாழ்க்கை நான் என்ன சாதிக்க போகிற? சொல்லுவாங்க பழமொழி, நல்ல வாயை சம்பாதிச்சு நார வாங்கி கொண்டு போடுறாங்க. நீ நல்லா சம்பாதிச்சு வச்சுனா சம்மந்தமே இல்லாதவன் சாப்பிட்டு உட்காந்துப்பான். வாழும்போது நல்லதை செய்து பழகு, அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது. ஒருத்தர் கேட்டார், தர்மன் ரொம்ப தர்மம் பண்ணார், அவருக்கு மகாவிஷ்ணுக்கிட்ட ஒரு நல்ல மரியாதை. தர்மனுக்கே ஒன்றும் கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. தர்மனே காட்டில் சுற்றி காய்கறி ஆக்கி கொண்டுவான். அவன் எங்கேருந்து தர்மம் பண்ண முடியும் சொல்லுமா? என்கிட்ட இருந்தால் தானே நான் 10 ரூபா கொடுக்க முடியும். நானே இல்லை 4 பேர் போடுவாங்களா, நான் நாயகன் தர்மம் பேர் தர்மன்னு வச்சுக்கினா நல்லவனா, செல்வோன்னு வச்சுக்கிறான் பிச்சை எடுக்கிறான், இல்லை அறிவு அழகான்னு வச்சுக்கிறான் முட்டாளாகிறான், அழகா பண்ணுறான் கால் நொண்டியாகிறான். பேர வாழ்க்கை மனண்டா வாழ்க்கை, மனம் வாழ்க்கை. இந்த மனம் கர்ணனுக்கு இருந்தது, வேற எவனுக்கும் கிடையாது. மகாபாரதத்தில் வில்லாளன் அர்ஜுனன் ஒரு வில்லாளன், யாரை கொன்னான்னு எனக்கு தெரியல, யாரையுமே கொல்லலை அர்ஜுனன். அப்படி வில்லாளன். துரோணரை கிருஷ்ண பரமாத்மா போய் நீ இனிமேல் வாழக்கூடாது, நீ பண்ணதெல்லாம் தப்பாக போச்சு அப்படின்னும் போது அவர் கம்முன்னு உட்காரும்போது துருபத மன்னனுடைய புள்ள கழுத்தை வைக்கிறார் இல்லையா? அப்போ அவர் செத்து போடுறார். அங்கே அர்ஜுனன் கொல்லலை. பீஷ்மரை
கண்ணன் போய் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் ஜெயிக்க முடியாதியா அப்படின்னு அர்ஜுனங்கிட்ட சொல்லிடுறான். பீஷ்மர் இந்த போர்க்களத்தில் நிற்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது. சரி, அவரை என்ன பண்ணுறது, வரேன் இருன்னுட்டு கண்ணன் இறங்கி போகிறார். ஐயா, நீ சண்டைலாம் போடாத, நீ நிறைய பாவம் பண்ணிட்டுக்கிற, நீ இனிமேல் என்கிட்ட வந்துடுனார். இல்லை இல்லை, நான் எடுத்து சண்டை போடுவேன், உன்னால் சண்டை போட முடியாது என்கிட்ட அப்படின்றான் பீஷ்மர். இல்லை, எனக்கு சக்கரம் ஒன்றே போதும்ன்றார். நீ ஆயுதமே எடுக்கக்கூடாது, சத்தியம் பண்ணணும்னாச்சு அப்படின்ற. அப்படிப்பட்ட பீஷ்மரை முட்டி போட வச்சு கொள்றான். இங்கே துரோணரை கொன்னனும் கண்ணன், பீஷ்மரை கொன்னனும் கண்ணன். கர்ணனை எதிர்த்து சண்டை போட முடியல, நாகாஸ்திரம் கொண்டோம் அர்ஜுனனை நோக்கி. எல்லாரையும் ஒரு முறை கொண்டாங்க, கர்ணனை மட்டும் 5 முறை கொண்டாங்க. ஏன்னா ஒரு முறை கொல்ல முடியல அவனை, அவ்வளோ பெரிய தர்மவானவன். அப்போ அவனை வந்து அவன் நாகாஸ்திரம் விடுறான், அர்ஜுனுடைய தலை தனியாக போயிடும். அர்ஜுனை மிரண்டு போகிறான், என்னையா இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான், நான் தப்ப மாட்டேன் போல, நீ கம்மனு பக்கத்தில் இருந்து தேரை உள்ள அமைக்கிறான். நாகாஸ்திரம் மேலே போயிடுச்சு. அப்போது அர்ஜுனனையும் இவன் கொல்ல முடியல, கர்ணனையும் இல்லை. அப்போ வில்லாளன் அப்படின்னா யார்? பீஷ்மன் வில்லாளன், துரோணன் வில்லாளன், கர்ணன் வில்லாளன். அர்ஜுனன் வில்லாளனே கிடையாது, ஒரு கோழை. ஏன்னா கடவுளையே பக்கத்தில் வச்சுக்க நீ என்னடா போர் புரியுத, எல்லாரையும் கடவுள் கொண்டு வரான். அவன் எவனுமே இல்லாத எதிர்த்து சண்டை போட்டான், அவன் தான்டா வீரன் இல்லையா? அப்படிதாம்மா அந்த மாதிரி கத்திங்கதான் இருக்கீங்க. நீங்க சித்தரும் இல்லை, முனிவரும் இல்லை, அறிவரும் இல்லை, தாபதரும் இல்லை. ஆனா அறிவை ஆயுதமா வச்சு மனதை பழக்கி எப்படி ஒரு மனிதன் உயர்ந்த ஒரு வாழ்க்கை நெறிய அடைய முடியும் சொல்லித்தர மாபெரும் மனிதர். சரிங்களா? வாழ்க்கையிலுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் தோல்வி படிக்கட்டுகள் இருக்குது, வெற்றி படிக்கட்டுகள்னு ஒன்று இருக்குது. எவன் ஒருத்தன் வெற்றி படிக்கட்டில் ஏறிட்டானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வராது. ஏன்னா மம்மதை வந்துடும், ஆணவம் வந்துடும், நான் ஜெயிச்சிட்டேன். எவன் ஒருத்தன் தோல்விகளை அடையிறானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும். அவனுக்கு ஆணவமே தலை தூக்காது, அனுபவம் மட்டும் தலை தூக்கி நிற்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வியே அடைஞ்சு வந்துவேன், அதனால் அனுபவம் வந்தமா பேசிக்கிறேன். எங்களுக்கு அறிவை புகட்டுவீங்க, உங்களுக்குன்னு இல்லை, அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும். இந்த பிறவியில் கடை தேர்றதுக்கு உங்களுடைய உபதேசங்கள் உதவுது. ஆனால் அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அடுத்த பிறவி மனிதன் ஏன் வேண்டாம்னு சொல்றது பலவித காரணங்கள். இல்லைன்னா மனுஷன் நான் பிறந்துக்கினே இருக்கணும், எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு மகான்கள் சொன்னாங்க, அது ஒரு விதம். ஆனால் மனுஷன் சொல்கிறான் எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு மனுஷன் சொல்கிறான். அதே மனுஷன் சொல்கிறான் 7 பிறவியும் நானே பிறக்கணும் அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 3 விதமான காரணங்கள் இருக்குது. ஒரு பெண்ணோ ஆணோ, பெண்ணுக்கு கணவன் சரியில்லைன்னா இந்த பிறப்போட செத்து போயிடணும், அடுத்த பிறப்பு வேணாம் அப்படின்னு மனைவி சொல்கிறான். கணவனுக்கு மோசமான மனைவி கட்சி போச்சுன்னா இவகிட்ட மல்லு கட்டி வாழறதை விட நம்ம வாழவே கூடாது, அடுத்த பிறவியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி. எல்லா கணவனும் நல்ல கணவன், மனைவியும் நல்ல மனைவி. ஆனால் உடல் உபாதை 24 மணி நேரமாக என்ன வைத்தியம் பண்ணாலும் அது உடலை உபதிரம் கொடுத்துக்கினே இருந்தால் இந்த மாதிரி வாழ்க்கை எதுக்கு, இனியே நான் பெருகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 காரணத்தால் பிறவி வேணாம். பிறவி வேணும் அப்படின்றோம். ஊர் தாலியாக இருக்கிறவன், ஊரை மோசம் பண்ணுறவன், ஊரில் இருக்கிற பணமெல்லாம் எனக்கே வரணுன்றவன், அவன் வந்து பல பிறவிகள் எனக்கு வேணும், நான் இதே தொழில் செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வியாபாரம், ஒரு பொருள் விற்கிறேன், தப்பு இல்லை, தொழில். அந்த பொருளினுடைய விலை 100 ரூபாய். அதை 100 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அது வியாபாரம். ஆனால் 100 ரூபாய் பொருளை ஏமாந்தம் வந்தால் 1000 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அது ஊர்த்தாலியாக இருக்கிற விஷயம். அப்படிப்பட்டவன் என்ன நினைக்கிறான், நான் இங்கேயே இருக்கணும், மரணமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் பிறவி வேண்டாம் அப்படின்றது
எப்போ ஒரு மனிதனுக்கு உடலினுடைய ஞாபகம் இழந்துடுறானோ அப்போ தான் அவனுக்கு பிறவி நிற்கும். எப்போ ஒரு மனிதனுக்கு உடல் மேலே பற்றும், தொழில் மேலே பற்றும், குடும்பத்து மேலே பற்றும், பாசமும் இருக்கிற வரைக்கும் அவன் தன்னை இழக்க முடியாது. அவன் மாறி 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 பிறந்துக்கினே இருப்பான் அந்த ஆசையில். சில பேர் மரண தருவாயில் இருப்பான், செத்து போயிடுவான்னு நல்லா தெரியும். ஆனால் அந்த செத்து போகிறவங்ககிட்ட எதுவுமே மகாபாரதம் படிங்க பக்கத்தில் உட்காந்துன்னுவாங்க. சில பேர் ராமாயணம் படிங்கன்னுவாங்க. சரி, மகாபாரதமும் ராமாயணம் படித்து அவன் எழுந்து ஓடுறவனா இருந்தால் பரவாயில்ல, படிக்கிறதுல நியாயம் இது. ஆனால் அவன் போகிறவன் எதை பண்ணாலும் பிழைக்க போகிறதில்ல. அவனுக்கு ஏன் அந்த மகாபாரதம் ராமாயணம் படிக்கிறான் அப்படின்னா, அவனுடைய மனநிலை மரண தருவாயில். இப்போ ஒரு பெண்ணையே நினச்சிக்கின்னு இருந்து மரணம் அடைஞ்சான்னா அவன் பிறந்த உடனே பெண் ஆசையிலேயே தெரிவான். ஒருத்த மரண தருவாயில் பணத்தையே எண்ணிய மரணம் அடைஞ்சான்னா அவன் மறுபடியும் பிறந்த உடனே அந்த பணத்து குறிக்கோளே இருக்கும், பாசம் இருக்காது. ஒருத்தர் திருடியே மரணம் அடைஞ்சான்னா படிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பையன் புக்கில் இருக்கிற பேனா கூட திருடிடுவோம். இதுதான் பிறவி குணம்ன்றது. அப்போது இந்த மனிதனுடைய மனமாகப்பட்டது தன்னுடைய உடலை மறந்து, தன்னுடைய உலகத்தை மறந்து, தான் உயிர் மேலே எப்போ ஒருத்தன் பற்று வருதோ அவனுக்கு மோட்சம் முக்தி. மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா. இதெல்லாம் சும்மா சொல்லி ஏமாத்துகிற விஷயம் இல்லை. நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்றேன், எல்லாம் வாங்கோ, நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், எல்லாம் வாங்கன்னு. ஏன்னா நானே போகணும் போக மாட்டேன்னா எனக்கு தெரியாது, உட்காது நான் எங்கே உண்ண அனுப்புறது. அதனால் தெய்வீகத்தில் ஏமாத்துகிற விஷயம் இருக்கக்கூடாது. எது நிஜமோ அதை சொல்ல, அவன் எடுத்துக்கலாம் போட்டு. ஏன்னா இது மாதிரி பேசும்போது பல பேருக்கு என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு, உண்மையை சொல்கிறீங்க, உண்மையை அவன் ஏற்றுக்கினா தானம்மா. அவன் கோபமாக பேசுகிறாரு அப்படின்றானே. போன மாதம் கிளாஸில் ஒரு பையன் வந்தான், நான் வேலை செய்யக்கூடாது, எந்த கஷ்டப்படக்கூடாது, வாழணும்னு செத்து போயிடணும். அந்த செத்து போனது 1 கோடிக்கு மேலே போயிடுச்சான். ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கை சிரமப்பட்டு வாழணும். இந்த உலகத்தில் கொஞ்சம் ஏமாந்தீன்னா நீ கொல்ல போயிடுவ. அப்படிப்பட்ட உலகம் இது. இப்படிப்பட்ட உலகத்தில் நீ உழைக்காமல் வாழ முடியுமா? நீ வாழணும், உன் சந்ததியை வாழ வைக்கணும். அப்போ நீ உழைச்சி தான் ஆகணும். சிரமம் இல்லாத பிறப்பே கிடையாது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தை வெளியே வரும்போது அது பிறக்கிறத விட செத்து போயிடலாம். அவ்வளோ சிரமப்பட்டு தான் இவ்வளோண்டு வாயில் இவ்வளோ பெரிய குழந்தை வருது. அப்போது அதை எவ்வளோ மல்லு கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அது இந்த பூமிக்கு வந்து விழுது இல்லையா? அப்போ தான் அது அடையாளம் ஆகும். ஆனால் இவ்வளோ சிரமப்பட்டு அந்த தாய் வேதனைப்பட்டா பாரு, அவன் மறுபிறவி. ஆனால் இவ்வளோ வேதனைப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கணுமானா அந்த குழந்தை பிறந்ததால் தான் இவளுக்கு அம்மானே பேர் வந்தது. இந்த குழந்தை பிறகுலாம் இவளுக்கு அம்மானு பேர் கிடையாது. அந்த பேருக்காக அவன் சிரமப்பட்டான். இவன் உலகத்தில் வந்ததுக்காக இவன் சிரமப்பட்டான். அப்போ சிரமம் இல்லாத வாழ்வே இல்லையா? அதே மாதிரி இந்த உடலை விட்டு உயிர் போகும்போது நீ இருப்பாங்க, நான் போயிட்டு வரேன்னு போகாது. இது அச்சு ஒச்சி, சில பேருக்கு மலம் போயிடும் உயிர் போகும்போது, சில பேருக்கு விந்து போயிடும் உயிர் போகும்போது. அப்போ எவ்வளோ சிரமப்பட்டும் உயிர் போகுது. அப்புறம் சிரமம் இல்லாத எப்படிதான் அப்போ வாழறது? எனக்கு கூட சொன்னான், நான் தெரிஞ்சுப்பினேன். அதனால் உலகம்ன்றது சிரமத்தில் வாழறது தான். இந்த சிரமத்தை இறைவன் பார்த்துன்னுக்கிறான். உன்னை நல்லா படிச்சினப்பா. இப்போ நீங்கள் ஒரு தாய் 2 குழந்தைங்க வச்சுங்கிறீங்க. இந்த 2 குழந்தைங்களுடைய எண்ணம் உங்களுக்கு தாய்க்கு என்ன வரும்? என் குழந்தைங்க அறிவாளியாக இருக்கும், என் குழந்தைங்க நிம்மதியாக வாழணும், என் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும். இதானே ஒரு தாய்க்கு கடமை இல்லை? இல்லை என் பொருளை போய் எங்கன்னா திருட்டோம், நல்ல பணக்காரனாக இருக்கணும்னு நினைப்பில்ல. நல்ல தாய் நினைக்க மாட்டான், திருட்டு தாய் நினைப்பான். அதனால் நல்ல தாய் அப்படிலாம் நினைக்க மாட்டான். அதே மாதிரி நல்ல இறைவன் நினைக்கிறான், உன்னை சுத்தமாக படிச்சனடா, ஏண்டா இந்த மாதிரி வேஷம் போட்டுன்னு தெரியுது, பாசத்துக்கு அடிமை ஆகிட்டியாடா, பணத்துக்கு அடிமை ஆகிட்டான்னு இறைவன் உட்காந்துன்னு தலைமையில கை வச்சுன்னு அழுதுன்னுக்கிறாம்மா பாவம். ஒரு புள்ள கஷ்டப்பட்ட தாய் எப்படி அழுகுறாளோ அந்த இறைவன்ற தாய் இந்த மக்களை பார்த்து அழுகுறா. ஆனால் அது இவனுக்கு தெரியல இல்லையா? ஏன்னா அவன் நினச்சி படித்தது ஒன்று, நீ வந்து வாழ்ந்தது ஒன்று. அதனால் உன் வாழ்க்கையை நீ இறைவனே வருத்தப்படுற. அந்த வருத்தத்துக்கு காரணமாக நீ இருக்கிற. அம்மாங்க பத்த வயிறு எரிஞ்சால் வழங்க மாட்டடா அப்படின்னு.
இல்லை? இதை இந்த எரிச்சல பட்டினத்தா சுடுகாட்டில் சொல்கிறார் இல்லையா? முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில். சிவபெருமானுக்கு வந்த தீயால் 3 உலகமும் அழிஞ்சுதான் ஒரு காலத்தில். பின்னை இட்ட தீ ஆஞ்சநேயருக்கு வாலில் நெருப்பு கொளுத்தி விட்டதால இலங்கை அழிஞ்சுதான். அன்னை வயிற்றில் இருந்த தீயால் நான் வந்தேனா? அன்னை வயிற்றில் தீ இல்லைன்னா நான் போயிருப்பேன் துபாய். அப்போ அன்னை வயிற்றில் ஒரு தீ இருக்குது, அந்த தீயால் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அதனால் சொல்கிறேன், அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, பின்னை இட்ட முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ முழுக்க முழுக்க. என் உடம்புல இருக்கிற தீ என் தாயினுடைய உடம்பு வேகட்டும் அப்படின்னு. அப்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் அந்த தீன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் மனிதன்றது ஒருத்தர் இருக்க மாட்டேங்குது இல்லையா? அப்படிப்பட்ட தீயை தான் கோவிலில் கொளுத்தி வச்சு தீபமாக வழிபட்டுன்னு, அப்படிப்பட்ட தீயை தான் வீட்டில் விளக்காக கொளுத்தி வச்சுன்னு வழிபட்டுன்னு போகிறோம். இதுக்கு அடிப்படை என்ன? அந்த தீயா இந்த தீயான்னா உனக்குள்ளே இருக்கிற தீயை பார்க்க முடியாதால வெளியே அடையாளமாக வச்சு வழிபட்டுருக்கிறேன். அப்போது இறைவன் உன்னை படைத்தது அவனை வந்து அடையிறது. ஆனால் நீ ஆசையில் அவன் இறைவனே தெரியாமல் இந்த உலகத்தையே பார்த்து வாழற. அதனால் எங்கே வருமோ சொல்லு. ஆத்மா வணக்கம் சாமிஜி. ஆத்மா வணக்கம்மா. நமஸ்காரம் அப்படிங்கிறது என்ன? அது ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும் சாமிஜி? ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்திக்கணும். இப்போ ரோட்டில் 100 பேர் போகிறாங்க, 100 பேர்கிட்ட போய் நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்ல மாட்டேங்க. யாராவது அதில் ஒரு தெரிஞ்ச முகம் தான் அவங்களுக்கு தான் நமஸ்காரம் பண்ணிங்க. அப்போ அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறது தான் நமஸ்காரம். சரிங்க சாமி. நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே இறை நம்பிக்கை இருக்குது. கோயிலுக்கு போகிறாங்க, வழிபடுறாங்க. அவனின்றி அசையாது அணுவும்னு சொல்கிறாங்க. கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு பூட்டு போடுறாங்க, உண்டியலுக்கு பூட்டு போடுறாங்க, கோயிலுக்கு கேட்டு போடுறாங்க? அந்த இடத்துல இறை நம்பிக்கை இல்லாமல் எல்லாருமே பகுத்தறிவாக தானே சிந்திக்கிறாங்க. இறை நம்பிக்கை இல்லாமல் இல்லை, முட்டாள்தனமாக பூட்டு போடாத போகக்கூடாது. அது முட்டாள்தனம் பூட்டு போடாத போனால் அறிவுபூர்வமாக செய்கிறாங்கன்னு அர்த்தம். அது இப்போது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஊரில் எல்லாரும் கோடீஸ்வரம் கிடையாது. ஒருத்தன் பிச்சைக்காரங்கிறான், அவனுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஒரு கோடீஸ்வரங்கிறான், அவனுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. நீ கோடீஸ்வரி, நான் பிச்சைக்காரன், எனக்கு இல்லை, உங்கள்கிட்ட ஏராளமாக இருக்குது, நீ பூட்டு போடாத போனால் நான் என்ன பண்ணுவேன்? திருடுவேன். அந்த திருடு நடக்கூடாதுன்னா நீ பாதுகாப்பாக பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி கோவிலுன்னா பூட்டிட்டு போகணும். பூட்டலைன்னா திருடம் போந்து. திருடன் என்ன பண்ணுறான்? சாமிக்கிட்ட வந்து, சாமி நான் இன்றைக்கி திருட போகிறேன், எனக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நல்லா திருடின்னு வரணுன்றான். நீ என்ன பண்ணுற? போய், சாமி நான் வியாபாரம் பண்ண போகிறேன், எந்த இடையூறுல எனக்கு நல்லா வியாபாரம் பண்ணுறேன். இப்போது திருடனுக்கும் கடவுள் இருக்கிறான், உனக்கும் கடவுள் இருக்கிறான். ஆனால் நீ கேட்குற விதம் வேறு, அவன் கேட்குற விதம் வேறு. அவன் நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் கேட்குறான், உன் நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ கேட்குற. அப்போது பாதுகாப்புன்றது அவசியம். இப்போ இதெல்லாம் இறை நம்பிக்கை இருக்குது அப்படின்னு போட்டு காட்டு உள்ள போவியா? இறை நம்பிக்கை இருக்குது. புலி கரடிலாம் இருக்கிற இடத்துல இறை நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க, புலி கரடிலாம் என்ன ஒன்றும் பண்ணாது போவியா? ஏன் போக மாட்டேன்? இறை நம்பிக்கை தான் இருக்குது. இது மூடத்தனம். அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்கிறார். ஒரு குரு இருக்கிறாரு, குரு கிட்ட 10 சீடருங்க இருக்கிறாங்க. அந்த 10 சீடரும் இது மாதிரி கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் குருவுக்கு ஒருத்தர் துணி துவைக்கணும், சாப்பாடு செய்யறதுக்கு சுள்ளி பொறிக்கணும் வரணும். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யணும். அப்போது இந்த 10 சீடரும் காட்டில் போய் சுள்ளி பொறிக்கலான்னு போகிறாங்க. பொறிக்கிக்கினே இருக்கிறாங்க. ஒரு யானை அவர் குரு சொல்கிறாரு, கடவுள் உன்னுள்ளேயும் இருக்கிறார் என்னுள்ளேயும் இருக்கிறார் அப்படின்னு குரு சொன்னார். அதனால் இந்த சீடை என்ன பண்ணால் கடவுள் எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு யானை மதம் பிடிச்சி ஓடியாருது. அப்போ அந்த யானை பாகன் சொல்கிறான், யானை மதம் பிடிச்சி ஓடியாருது, எல்லாரும் ஒதுங்கி போயிடுங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கினே ஓடியாடுறான். இவன் என்ன நினச்சிக்கினா, குரு சொன்னார் உனக்குள்ளவங்கிறது கடவுள் அதுக்குள்ளும் இருக்குது அப்படின்னு சொன்னார், நின்றுக்கினே இருந்தான். யானை வந்த யானை என்ன பண்ணி தூக்கி அவனை விசிறி அடிச்சுது. அவன் போய் விழுந்து மூர்ச்சை ஆகிட்டான். இப்போ 10 சீடரும் தூக்கின்னு அவனை குருக்கிட்ட எடுத்து பண்ணாங்க, சாமி இது மாதிரி யானை தூக்கி போட்டுச்சு, மூச்சு அடைஞ்சிட்டான் அப்படின்ட்டு. அப்போ அவர் தண்ணியெல்லாம் தெளித்து அவரை குணப்படுத்தி, ஏன்டா இப்படி பண்ணேன்னா, நீங்கள் தானே சாமி சொன்னீங்க கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறாரு
அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் நான் தான் சொன்னேன் கடவுள் எல்லாத்துலேங்கிறாரு. யானை பாகம் சொல்லிக்கின்னு வந்தான மரம் பிடிச்ச யானை வருது ஒதுங்கி போனான், அவனையா நீ கடவுளாக நினைக்கலன்னாரு. அது மாதிரி முட்டாள்தனமாக போய் நான் போட்டு போடுற இறை நம்பிக்கைன்றது வேற, பொதுவாக உலக வாழ்க்கைன்றது வேற. இறை நம்பிக்கை தான் இறைவன் நான் உனக்கு கூட ஒரு துணைக்கு வருவான், எஸ்கார் மாதிரி. அதனால இறைவன் உனக்குள்ளகிறான், நீ தான் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால இதெல்லாம் அவசியம். இல்லைன்னா ஒரு நாட்டில் கோர்ட்டு தேவையில்லை, எந்த நாட்டில், இந்திய நாட்டில் இல்லை, உலக நாட்டிலே கோர்ட்டு தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, மிலிட்ரி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லையா. எல்லாருக்கும் இறை நம்பிக்கைது, உலகம் ஃபுல்லாக இறை நம்பிக்கைது. இறை நம்பிக்கைன்றது உனக்குள்ளே இருக்கிறது, ஊருன்றது வேற, எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீ பாதுகாப்பாக இருக்கணும், அதான் உனக்கு நல்லது. நன்றி சாமி. இந்த பிரபஞ்சத்துல ஆண் பெண் எதற்காக படைக்கப்பட்டாங்க? உலக உற்பத்தி ஆகணும், இயக்கம் நடத்தணும். உலக உற்பத்திக்காக படைக்கப்பட்டாங்க. ஆமா. சித்தர்கள் வந்து ஒரு பிறந்து மனிதர்களாக பிறக்கிறாங்க, அவங்க இறைவனுக்கு சமம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பிறந்து வளர்றாங்க, அவங்களால இனப்பெருக்கம் பண்ண முடியாம அவங்க சித்தர்களா ஆகிட்டாங்கன்னா அதனால நாட்டுக்கு என்ன நன்மை இருக்கு? நாட்டு நன்மையை பத்தி அவங்க கவலைப்படுறதோ இல்லை, அவங்க நன்மையை பத்தி தான் அவங்க கவலைப்பட்டாங்க. நாட்டு நன்மையை பற்றி கவலைப்படுறவன் அஞ்ஞானி, அவனை பற்றி கவலைப்படுறவன் மெஞ்ஞானி. நீ வந்து நீ நல்லா இருக்கணும், உன் குழந்தைங்க நல்லா இருக்கணும், உன் புருஷன் நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நீ வாழ்வ. அவன் வந்து கடவுள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு வாழறான் அவன். அதனால ஆணு பெண், ஒரு 10 ஆண் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துக்குன்னா ஒரு குடும்பம் நடத்தினா அது குடும்பம் சொல்லுவாங்களா? ஒரு பெண்ணு சேர்ந்தா, ஒரு ஆண் சேர்ந்து ஒரு பெண்ணும் தனியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? குடும்பம்னுவாங்க. அப்போது குடும்பம்ன்றது ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் குடும்பம். 10 100 ஆண் சேர்ந்தால் கூட அது குடும்பம் ஆகாது. அப்போ ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் இன்னொரு உருவம் வரும் உலகத்துக்கு. அப்போ இந்த பெண்ணை இவங்க சேர்த்துக்கினாங்க. அவன் என்ன பண்ணா, இங்கே இவன் அஞ்ஞானி பெண்ணை சேர்த்துக்கின்னு வாழறான், அவன் என்ன பண்ணா கடவுளை சேர்த்துக்கின்னு வாழறான். இவ்வளோதான் வித்தியாசம். நீ எந்த பெண்ணுக்கிட்ட போனா இன்பம் கிடைக்குதோ, எந்த ஆணுகிட்ட போனா பெண்ணுக்கு இன்பம் கிடைக்குதோ, அந்த இன்பத்தை இறைவங்கிட்ட அனுபவிச்சான் அவன். அதனால இங்கிட்ட பொம்பளை எல்லாம் அவனுக்கு தேவைப்படல. சொல்லு. இப்போ அவங்க படைக்கப்பட்டதற்கான நோக்கம் இனப்பெருக்கத்திற்காக போது அவங்க இயற்கைக்கு மாறாதான? அவங்கள படைக்கப்பட்டது இனப்பெருக்கத்துக்காக சொல். நீ எப்படி சொல்லலாம்? வள்ளலாருக்கு அப்பா அம்மாவும் அண்ணனும் சேர்ந்துக்குன்னு அவருக்கு கல்யாணம் வேணான்னாரு. ஆனால் இவங்க கட்டாயப்படுத்தி அவருக்கு சொந்த அக்கா பொண்ணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தாலி கட்டின அன்றைக்கே சொல்லிட்டாங்க. அவர் திருவாசக புக்கை கையில் கொடுத்து, எம்மா இதுதான் உனக்கு உதவும், நான் உதவ மாட்டேன்னாரு. அவர் போயிட்டார். அதனால் அது ஞானி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் இப்போ எத்தனை அஞ்ஞானி இந்த உலகத்தில் நம்ம பேசுகிறோம். அவங்கள பற்றி தானே சித்தரை பற்றி தானே கேட்டுனுக்குற நீ. ஏன் மற்ற மனுஷன் ராஜா பற்றி கேட்கலாம், ஊரில் இந்த மக்களை பற்றி கேட்கலாம், ஏன் கேட்க முடியல? கேட்குற அளவுக்கு அவங்க வாழலை. இவங்கெல்லாம் உலகம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, அதனால் அவங்கள பற்றி பேசுவோம். திருவள்ளுவர் 2050 வருஷத்துக்கு முன்னே இருந்தார், அவரை பற்றி ஏன் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசிக்கிது? வேற யார்? திருவள்ளுவர் காலத்தில் எத்தனை சித்தர்கள், எத்தனை மனுஷன் இருந்தான், எத்தனை ராஜா இருந்தான், எத்தனை மந்திரி இருந்தான், எவனை பற்றியாவது நம்ம பேசுகிறோமா? மனித நிலையை கடந்து இறை நிலையில் வாழ்ந்தவங்களை மட்டும்தான் நிரந்தரமாக வாழ்வவங்க, அவங்களுக்காக பேசுவோம். நம்ம வந்து அல்ப சுகத்துக்காக இந்த உலகத்தில் எந்துன்னு வாழ்ந்து நம்மளை பற்றி யாரும் பேச மாட்டான். அப்படி வாழறோம், உலக உற்பத்தி பண்ணிருப்பான். இறைவனை நினைக்கிறவன் உலக உற்பத்தியை பற்றி கவலை இல்லை, அவன் இறைவனை பற்றி தான் கவலை. அப்படி வாழ்ந்தவன் தான் மகன். அப்போ சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்றது சாமி? சக்தி இல்லைன்னா உன் உடம்பு இல்லைன்னா உனக்குள்ள உயிர் கிடையாது, உயிர் இல்லைன்னா உனக்குள்ள உடம்பு இருக்காது, உயிர் மண்ணுக்கு போயிடும். அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தது தான் ஒரு ஏக்கம், ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஒரு ஏக்கம். அது மாதிரி ஒரு உடலுக்குள்ள உயிர் இருக்கணும், உடல் இருக்கும். உடல் இருந்தால் தான் உயிர் இருக்கும். இது இல்லை, எது இல்லைனாலும் எதுவும் நிற்காது. அதனால சக்தின்றது உடல், சிவம்ன்றது உயிர். நன்றி சுவாமி. இந்த உலகத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கு, மனிதர்களும் அழிக்கிறாங்க, பிற உயிரினங்கள் அதாவது டைனோசர் போன்ற உயிரினங்கள் மனுஷங்களை அழிச்சிட்டு இருந்தது, அது இப்போ இல்லை. சரி. இப்போ ஒரு காய்ச்சல்னா நம்ம மருத்துவமனைக்கு போறோம், அந்த காய்ச்சலுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காய்ச்சல் எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம். ஒரு ஆடு மாடு இறந்ததுக்கு அப்புறம் அது எங்க போச்சு அதோட உயிர்னு கேட்க மாட்டோம். ஒரு இலை மரத்துல இருந்து விழுந்தாலும் அந்த இலை எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம். ஆனா மனுஷன் மட்டும் நான் இறந்ததுக்கு அப்புறம் என் ஆத்மா இன்னொரு ஆத்மாக்குள்ள போகும் அப்படிங்கிறது எப்படி வருது? இலை ஊந்தா எங்க போச்சுன்னு கேட்க மாட்டோம்,
டைனோசர் செத்தா எங்கே போச்சுன்னு கேட்க மாட்டோம், இதெல்லாம் கேட்க மாட்டோம். உன் பசி சாப்பிட்ட உடனே பசி எங்கே போச்சுன்னு எப்பாவது கேட்டுக்கிறியா? எப்பாவது கேட்டுக்கிறியாம்மா? அதான் சாமி, அப்போ மனுஷங்க மட்டும் ஆத்மாவை பத்தி சொல்றாங்க. ஆத்மான்றது அழியா பொருள். அது அந்த அழியா பொருள் என்ன வந்து இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே இன்னொரு கருவுக்குள்ள போந்து இன்னொரு உருவமாக வாழுது. அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி உலகத்தில் செயல்களை புரியுது. திருப்பி அதுக்கு அந்த உடலினுடைய இப்போ இந்த துணி போட்டுன்னுக்கிற இந்த துணியினுடைய விலை என்ன? குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய் இருக்கும். இந்த 2000 ரூபாய் கொடுத்து எடுத்த துணியை எப்பவுமே போட்டுன்னு போய் 50 வருஷம் போடுவியா? நல்லா இருக்கிற வரைக்கும் போட்டுக்க போற. அதுக்கு கண்டலாகி போச்சுன்னா தூக்கி விசிறி போட்டுரு போற. அப்போ என்ன பண்ணுவேன்? சரி அது போயிடுச்சு, நிர்வாணமாக இருப்பியா? வேற துணி வாங்கிட்டு வந்து போட்டுப்பேன். உயிரும் உடலும் அப்படித்தாம்மா பண்ணிக்குது. இந்த உடலுன்றது துணி மாதிரி. இது நல்லா இருக்கிற வரைக்கும் ஆன்மா இதுக்குள்ளே இருக்கும். இந்த உடல் நொந்து நூலாகி போச்சுன்னு சொன்னால் இதை விட்டு வெளியே போய் புது உடல் எடுத்துக்கும். அப்போ இயக்கம் நடக்கும். அதனால ஆன்மாவை பற்றி பேசுகிறோம். அழிஞ்சு போகிற உடலை பற்றி பேசுறதில்லை. அழியாத ஆன்மாவை பற்றி உலகமே பேசிக்குது. அப்போ மற்ற உயிரினத்தை விட மனிதர்களுக்கு தனித்தன்மை இருக்குன்றதை ஒத்துக்கலாமா? மனிதனாவே தனித்தன்மை பாட்சம் வந்தா நம்ம எல்லா உயிரும் குஞ்சுக்கினே நடக்குது. மனுஷன் நீ எப்படி வந்து இப்போ காரில் நிமிந்து வந்தே அங்கேருந்து குஞ்சுக்கினே படியாருமையா சொல்ல? நடந்து வந்த. ஏன் நடந்து வந்த? அதெல்லாம் ஏன் நடக்கல? நீ அதே மாதிரி குஞ்சுக்கினே படியேறி வந்திருக்கலாம? நீ ஒரு ஜீவன் தானே. மனுஷனுக்கு தனித்தன்மை உண்டு உலகத்தில். கடவுளுக்கு அடுத்தபடி மனுஷனுக்கு அடுத்தபடி தான் மற்ற ஜீவன்லாம். அதனால மனுஷன் ஒண்டி தான் உலகத்தில் நிமிந்து நடக்கிறோம். மற்ற ஜீவன்லாம் குனிஞ்சு தான் நடக்கும். அதனால மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும், ஆன்மான்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். மற்ற ஜீவராசிக்கு எதுக்கும் தெரியாது. ஏதோ பிறந்த ஏதோ வாழ்ந்து சேர்த்து போட்டோம், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு நீ தான் வீடு கட்டிப்ப, கனவு ஓனனுவ, மனைவி ஓனனுவ, புள்ள ஓனனுவ, சொத்து ஓனனுவ. அது எங்கன்னா வீடு கட்டினுக்குதா? ஏன் கட்டிக்கல? அதுவும் ஒரு உயிர் தானே, கட்டிக்கலாமே. மனுஷன் தனித்தன்மை படைச்ச மற்ற ஜீவராசிலேருந்து வேறுபட்டவன் மனுஷன். அதனால மனுஷனுக்கு தான் இந்த சுகதாச துக்கங்கள் கிடைக்குது. இப்போ உடம்பெல்லாம் முடியுந்தா இந்த குளிர் தெரியாது. போனுக்கு முடி இல்லாதால குளிர்து, வெயில் வந்தால் உரைக்குது. அப்போ ஏசி போட்டுக்கிற. ஆனால் அது வெயில் வந்தாலும் ஏற்றியும் போட்டுக்கிறது இல்லை, மழை வந்தாலும் ஏற்றியும் போட்டுக்கிறது இல்லை. ஏன்னா வெயில் வந்தாலும் அதனுடைய மேலே இருக்கிற முடி உடலை தாக்காமல் தடுத்துருது, மழை வந்தாலும் அதனுடைய குளிர்ச்சியை உடலுக்கு தாக்காமல் முடி தடுத்துருது. அதனால் அதெல்லாம் ஜீவராசின்றோம், இன்னும் மனுஷ ராசின்றோம். சொல். உண்மைக்கு சக்தி இருக்கா இல்லையா? அப்படி சக்தி இருந்தால் வெளிப்படணும் இல்லையா? ஆமாம், அது ஏன் வெளிப்படாமல் இருக்கு? வெளிப்படணும் தான். அது வெளிப்பாடுகள்னு எப்படி நீ கண்டுபிடிச்ச? உண்மைக்கு சக்தி இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஏதாவது 2 விஷயம் சொல்லு பாப்பா. சொல்லுப்பா. உண்மை எப்பவுமே நிலைச்சி நிற்கும். அதுக்கு சக்தி இருக்கிறதுனால தான் எப்படி ஒன்றா இந்த உலகத்தில் வாழ முடியல, எப்படி ஒன்றா வாழ முடியல. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இந்த உலகம் கொடுக்குதுல்ல. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் இப்படி தான் வாழணும் தானே வந்துக்கிறாங்க. இப்படி தான் வாழணும்னு வந்தால் அடி போடுவாங்க, உதப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல. அப்போது அந்த சக்தி, அந்த உண்மைக்கு சக்தி இல்லைன்னா இவங்களால இந்த இடத்துல நிற்க முடியுமா? நிற்கிறாங்களா? இதுதான் உதாரணம். நீ உண்மையை பிடிச்சிருந்தனா அதுக்கு சக்தி இருக்கிறத நீயே உணர்வ. அந்த சக்தி உன்னை காப்பாற்றுறது உனக்கே புரியும். எல்லாருமாலையும் வாழலைங்க வாழ்ந்தாங்களா? வாழலைல்ல. இதான்ப்பா உண்மை. ஐயா சொல்கிறாரு 100க்கு 100 உண்மை. எனக்கு புரியுது, நல்லா புரியுது. இந்த மாதிரி வாழ்ந்தாதான் இருக்கிறதையாச்சு கழிச்சிட்டு போக முடியும்னு உண்மை புரிஞ்சுதான் நிற்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஆடலை அசரலையே. உண்மை புரியாதெல்லாம் ஓடி போட்டான்ல. அப்போ ஓடி போனதுக்கு காரணம் அவன் இது உண்மைன்னு அவனுக்கு தெரியல. ஆதாயத்தோடு வந்தவன் எல்லாம் போயிட்டான். உண்மையை பிடிச்ச கூட்டம் எல்லாம் இங்கே நிற்குதுல்ல. அப்போ அதுக்கு சக்தி இல்லைன்னா நிற்குமா? இதுதான் நமக்கு கண்கண்ட சாட்சி. உண்மை எப்பவுமே நிற்கும். அதை ஓணுன்னு போனவன் அவனுக்கு தைரியம் இல்லை. கல்யாணம் பண்ணுறாங்க, பொண்டாட்டியை காப்பாற்றணும், புள்ளவுடைய காப்பாற்றினா கல்யாணம் பண்ணுறாங்க. விட்டுட்டு ஓனவன் ஆம்பளையா? ஆம்பளை இல்லைல்ல. அப்போ கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? கட்டினவனுக்கு இருக்குது. அதை போல் இதுதான் உண்மைன்னு இருந்தால் அதை கட்டி காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருக்குது. புரியுதா? கணவனும் உண்மையும் ஒன்று தான். புரியுதா? பொண்டாட்டி தாலி கட்டின மாதிரி இங்கே எல்லாரும் உண்மைக்கு தாலி கட்டி தான் உட்காந்துக்கிறாங்க. அதனால தான் 1000 சோதனை வந்தாலும் இந்த உண்மையை விட்டு யாரும் போகிறதே கிடையாதுல்ல. இதுதான் சக்தி. புரியுதா? அதனால் அந்த வார்த்தையை சொல்லாத. இது டீக்கல் எல்லாம் அப்படி தான் உட்காந்து பேசிக்கிறாங்க. நல்லதுக்கே காலம் இல்லைப்பா, அடுத்த தலைமுறை இதுவும் கெட்டு
அடுத்த தலைமுறையும் சேர்த்து கெடுக்கும். அந்த மாதிரி கூட்டம் ஒன்று இருக்குது. எப்போ பாரு நெகட்டிவாகவே பேசின்னு இருக்கோம். யாரும் நல்லவன் இல்லை, யோகினே இல்லை, ஒருத்தன் கூட யோகி இல்லைன்னா டீ கடையில் ஒரு நாள் டீ குடி முடியுமா? உன்னை காது மேலே ஆச்சு இருக்கிற காசுலாம் பிடிங்க போட மாட்டான். ஊரில் நல்லவன்ற வாழற வரைக்கும் தான் நீ இப்படி சொல்லி தெரியவ. புரியுதுங்களா? அப்போ உலகம் நல்லதும் கெட்டதும் கலந்துருக்குது. நல்லது இன்னும் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால தான் இன்னும் நாம் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை நாம் பேசவே கூடாது. நானே போல்டாக சொல்லணும், சத்தியம் எப்பவுமே இருக்கும்னு சொல்லணும். புரியுதா? நீ சொல்லணும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேள்வி எடுத்துக்கூடாது.